ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப முன்னாடி ஒரு டைம் பீரியடில் நான் படித்து என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பெட்டரான பர்சனாக ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்கிறதுக்கு, என்னோட லைஃப்பை நான் பார்க்குற விதத்தை, ஹேண்டில் பண்ணுற விதத்தை இன்னும் பெட்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான டிப்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களை இன்னும் இப்போ இருக்கிறத விட ஒரு பெட்டர் வெர்ஷனில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க, உங்கள் லைஃப்பை இன்னுமே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கெலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்லையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் இருந்ததோ, எனக்கு எப்படி ஒரு சூப்பரான சேஞ்சஸ் என்னோட லைஃப்பில் இருந்ததோ, அது மாதிரி உங்களோட லைஃப்லையுமே இன்னும் பெட்டரான சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட், லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கும்ல, அதை ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம வேகமாக போய் அடைஞ்சிடணும் அப்படின்றத விட சரியான வழியில் போய் அடைஞ்சோம் அப்படின்னா அது நம்ம கையில் நிலையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது சரியான விதத்துலையும் நம்மளை சேரும், நம்ம நினைக்கிற மாதிரியும் நம்ம கையில் கிடைக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரணும், அதுக்காக நான் இந்த விஷயத்த வேக வேகமாக பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன், அப்போ தான் என் கைக்கு வரும்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு சில விஷயங்களில் அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது மூலமாக ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதும் நாமளாக தான் இருப்போம். ஸோ அதனால் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அது நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு லைஃப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், உங்களோட பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸை ஸ்லோவாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போங்க. அது உங்களுக்கு சரியான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அப்படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகும்போது உங்களோட மைண்ட் செட் நிதானமாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவசரமாக வேகமாக போயிடணும், வேகமாக அந்த விஷயத்தை அடைஞ்சிடணும்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட் ஒரு நிதானத்தை இழந்து போயிடும். என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் நம்மளுக்கே நம்ம பிரச்சனை கொடுக்குற மாதிரியும் சில நேரங்களில் அமைஞ்சிரும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செகண்ட், லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், அதுவும் முக்கியமான சில முடிவுகளை உங்களோட லைஃப்பில் பெர்மனண்ட்டான முடிவாக எடுக்க போகிறீங்க, பெர்மனன்ட் டெசிஷன் ஒரு சில விஷயங்களை எடுக்க போகிறீங்கன்னா அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதுல கவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிஷனை எடுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ரொம்ப கோவத்தில் ஒரு முடிவு எடுத்துருவோம், பயங்கரமாக ஒரு பதட்டமான மனநிலைமை இருப்போம், இல்லை ஒரு ரொம்ப சேடாக இருப்போம், இல்லை மைண்ட் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் டெசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நம்ம இருக்க அந்த ஒரு டென்ஷனில், நம்ம இருக்க கோவத்தில் ஏதோ ஒரு முடிவை அதில் எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு கொஞ்சம் நாட்கள்லாம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம், நம்ம கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நாம் எடுத்த டெசிஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சோன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், இந்த டெசிஷனை கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாமோ, அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ, இப்போ தேவையில்லாமல் இது ஒரு தலைவலியாக இருக்கே அப்படின்னு அப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால எந்த ஒரு பெர்மனன்ட் டெசிஷன் முக்கியமான விஷயங்களில் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் மன அமைதியோடு இருக்கீங்களா, நீங்கள் மனசு ஒரு நிலையாக இருக்கீங்களா, டென்ஷனோ கவலையோ கோவமோ இல்லாமல் மைண்ட் ஒரு தெளிவாக இருக்கா, அந்த டைமில் இந்த டெசிஷனை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. இது நிறைய நேரங்களில் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ அதை எடுத்து அதனால பாதிப்படைகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட், ஒரு சில விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் வேணான்னு விட்டுட்டாலும் கஷ்டமாக இருக்கும், கண்டினியூ பண்ணாலும் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு சில பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட வேலையாக இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த டிப்ஸை ரிலேட் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்தோடையாது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னாலும்
கஷ்டமா இருக்கும் எனக்கு, அதை கண்டினியூ பண்ணாலும் கஷ்டமா இருக்கும், என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டாக்ஸிக்கா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இப்போ நீங்க வேணான்னு விட்டுடுறீங்க, குவிட் பண்ணிடுறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னா, அது கொஞ்சம் காலத்துக்கு கஷ்டமா இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்து நம்மளோட மொத்த லைஃப்பையும் தொலைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அது வெளியில் வந்துடுறது பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, அதை கண்டினியூ பண்ணுறேன், என்னால் அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும், சில விஷயங்களை சரி பண்ணால் அதை வந்து என்னால் பெட்டராக மாற்றிக்க முடியும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் அந்த பக்கம் இருந்துச்சுன்னா, இது ரெண்டில் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது லாங் டேர்மாக உங்களோட வாழ்க்கையை பாதிக்காத ஒரு முடிவு எது அப்படின்றத தெளிவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணுறதா கண்டினியூ பண்ணுறதா அப்படின்றதுல ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இது ரெண்டுக்கு இடையில இருந்து உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையையும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குமோ அந்த சைடு போயிடுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நான் வந்து இந்த டெசிஷனை கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் கஷ்டப்பட போகிறது நீங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டெசிஷன் எடுக்கும்போது நமக்கும் நம்மளோட லைஃபுக்கும் பாதிப்பாகாத மாதிரியான முடிவு எது அப்படின்றத யோசிச்சு எடுங்க. 4th டிப், லைஃப்பில் எந்த ஒரு புது விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுதும் அந்த ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், அதை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை அப்படியே கிவ் அப் பண்ணிடாதீங்க. என்னடா இது நம்ம என்னமோ நினச்சி வந்தோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணி பின்னாடி வந்துடாதீங்க. அப்போ வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கு புதுசு, அதனால தான் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. லேர்ன் பண்ணிக்க அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஈஸியான ப்ராசஸ்க்குள்ளே உங்களை கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு நியூலி மேரிடாக இருக்கீங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது. அந்த ஒரு சமையல் கற்றுக்கிறதோ இல்லை வீட்டை நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதோ க்ளீனாக வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னால் இது பண்ணவே முடியாது அப்படின்னு எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா, அப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த விஷயத்துக்கு புதுசு, நம்ம இந்த விஷயத்த இப்போ தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் இருக்க சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது அதை ஒவ்வொரு நாளும் நம்மளே மிஸ்டேக் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை நாம் பெட்டராக மாற்றிக்க ஆரம்பிப்போம். நாம் பெட்டராக மாற ஆரம்பிக்கும் போது அந்த வேலை இன்னும் நமக்கு ஈஸியாக ஆரம்பிக்கும். நான் வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு பழகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்க ஆட்கள் உங்களுக்கு பழகிறதா இருக்கட்டும், அந்த வேலை உங்களுக்கு பழகிறதா இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் ஒவ்வொரு நாளும் நீங்கள் லேர்ன் பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு புதிய விஷயங்களுக்கும் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குன்னா அந்த இடத்துல கிவ் அப் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அப்போ உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க, இது நமக்கு புதுசான ஒரு விஷயம், இப்போ தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, விழுந்து எந்திரிச்சு கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. சீக்கிரமே லேர்ன் பண்ணிக்குவீங்க, சீக்கிரமே உங்களை அந்த விஷயத்தில் பெட்டரான பர்சனாகவும் மாற்றிக்குவீங்க. 5th டிப், நம்மளோட லைஃப்பில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு தவறான டெசிஷன் எடுத்திருக்கலாம் அந்த விஷயத்தில், இல்லை அந்த விஷயத்தினால நம்ம ஒரு விஷயத்த இழந்திருக்கலாம். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி நம்ம போய் அதை ஆரம்பத்திலிருந்து சரி பண்ணி அந்த விஷயத்தை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்சது தான், அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. பட் இப்போ நம்ம கையில் இருக்க விஷயத்தை வச்சு நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நாம் எங்கே போகணும்னு நினைக்கிறோம், எந்த விஷயத்தை நம்ம ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால உருவாக்க முடியும் இல்லையா? நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது. இனிமேல் நம்ம லைஃப்பில் இதுதான் நடக்கணும், இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு நம்மளால கொண்டு போயிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்மளால பண்ண முடியும் இல்லையா? ஸோ எப்போவுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்ற உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, இதை வச்சு நாம் நினைக்கிற விஷயத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்றதையும் நம்புங்க, அந்த ப்ராசஸை நம்புங்க, அதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும்.
இது வந்து லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தோடையும் நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால ஏதோ ஒரு இழப்பு உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும். அது உங்களோட வேலையா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களோட ஹெல்த்தா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடந்து முடிஞ்சதை விட்டுட்டு கையில இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களால சாதிக்க முடியும். 6th டிப், என் லைஃப்ல பெரிய மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் மாற்றம் நடக்காது. நம்ம அந்த மாற்றத்துக்கான விஷயத்த பண்ணா மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த விஷயத்துல மாற்றம் வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணினா மட்டும்தான் அந்த மாற்றம் நம்மளோட லைஃப்ல நடக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த விஷயம் லைஃப்ல மாறணும், இந்த விஷயம் மாறணும், இதெல்லாம் மாறிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணவே இல்லைன்னா அந்த மாற்றம் லைஃப் லாங் எப்பவுமே நடக்காது. எப்போ நீங்க சொல்றதை விட்டுட்டு அதுக்கான சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே அந்த மாற்றம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா நீங்க எந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்களோ, எந்த விஷயம் உங்களோட லைஃப்ல நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது சீக்கிரமே நடக்கும். ஸோ மாற்றம் நம்ம லைஃப்ல வரணும்னு நினைச்சோம்னா மாற்றத்துக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களையே நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, உங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் சரி நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா என்ன? இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.